படத்தை பார்க்கும்போது தான் எப்படி கம்ப்ளீட்டாக அவர் மாறி இருக்காரு. இப்போ கூட இந்தியா அணிக்காக அவர் அனுப்பி விடலாம் போது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு கபடி வீரனா மாறி இருக்காரு. எனக்கு இந்த கபடி அம்பையர்ஸ் சில பேர் பழக்கம். ஓகே, நான் பேசினேன் இந்த படமெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்ட்டு. அவங்க வந்து பார்த்துட்டு அவ்வளோ பிரமிக்கிறாங்க இந்த படம். ஏன்னா இப்போ நம்மெல்லாம் பார்க்குறத விட அந்த துறையிலே இருக்கிறவங்க, அவங்க ப்ரொஃபஷனல்ஸு, அவங்க பார்க்கும்போது தான் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். படம் எடுத்து 2 ஜாதிக்கு நடுவில் ஒரு பெரிய கலவரத்தை மூட்டி விட்டு போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அங்கே எந்த டைரக்டர் வேணாலும் அதை பண்ணிடுவாங்க. ஆனால் எனக்கும் ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஒரு எங்களுடைய வருத்தத்தையும் வாழ்க்கையும் நாங்கள் பதிவு பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போது அது கலவரமாக மாறிடக்கூடாது. இன்னொரு சாதி தான் அது முழுக்க முழுக்க காரணம்னு சொல்லிட்டு நாம் அதுலேருந்து வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதெல்லாம் அவருக்கு தெளிவாக தெரியுது. ஸோ அதனால தான் அந்த சைடும் பாசிட்டிவ் இருக்குது, இந்த சைடும் பாசிட்டிவ் இருக்குன்னு 2 கேரக்டரை வச்சு பேச வச்சுருக்காரு. அது ரொம்ப முக்கியமானது. டைரக்டருக்குங்கிறது அந்த பொறுப்பு இல்லாமல் யாருமே அந்த படத்தை எடுத்துட முடியாது. பல பேர் ஆனால் அதை செய்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தீபாவளிக்கு 3 படங்கள் வெளியே இருக்குது. நீங்கள் 3 படங்களுமே பார்த்துட்டீங்க. முதல்ல பைசன் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். பைசன் படம் உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு உழைப்பை போட்டு ஒரு ஹீரோ வரதெல்லாம் ரொம்ப அபூர்வம். அதுவும் வந்து முதல் படம்னு அவர் சொன்னார். முதல் படம்னே வச்சுக்கோமே. இந்த படத்துக்காக அவர் போட்ட உழைப்பெல்லாம் வந்து நான் பலமுறை ஏன்டா அந்த படம் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்லாம் நினச்சிருக்கேன். அந்த படம் வந்து அவர் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. நாங்களே வலைப்பேச்சில் ஒரு 30-40 முறை சொல்லியிருக்கோம். ஓகே, எதுக்கு இவ்வளோ தூரம் பயிற்சி எடுக்கணும்? படம் தானே அது. அவரே சொல்றாரு, என்னுடைய அக்கா குழந்தை வந்து பாத்தீங்கன்னா 1 வயசுல இருந்தது, 5 வயசு ஆயிடுச்சு படம் ரிலீஸ் ஆகும்போது. அதான் சொல்கிறேன் சார். அதெல்லாம் நினச்சிருக்கேன். சினிமா தானே அப்படியே மேக்கப் பண்ணி எடுக்கிறது தானே. அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய கபடி வீரராகவே அவர் மாறணும் அப்படின்லாம் நம்ம எப்போவுமே மேலோட்டமாக தானே நம்ம பார்ப்போம். நீங்கள் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அது சரியாக இருந்திருக்கும். நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது ஒரு தேவையில்லாத பில்டப் பண்ணுறாங்களோன்னா நமக்கு தோணுச்சு. ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது தான் எப்படி கம்ப்ளீட்டாக அவர் மாறி இருக்காரு. இப்போ கூட இந்தியா அணிக்காக அவர் அனுப்பி விடலாம் போல் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு கபடி வீரனா மாறி இருக்காரு. எனக்கு இந்த கபடி அம்பையர்ஸ் சில பேர் பழக்கம் உண்டு. ஓகே, ஆக்சுவலாக ஜெயா டிவியில் வந்து நாங்கள் கபடிக்காக ஒரு ப்ரோக்ராமே ஒன்று பண்ணோம், கலக்கல் கபடின்ட்டு. பெண்கள் கபடி போட்டு அதில் நிறைய அம்பையர்ஸ்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதில் வந்து ஒரு 2-3 பேர் நான் பேசினேன், இந்த படமெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் கழித்து அவங்கள்ட்ட பேசுகிறேன். அவங்க வந்து பார்த்துட்டு அவ்வளோ பிரமிக்கிறாங்க இந்த படத்தை. ஏன்னா இப்போ நம்மெல்லாம் பார்க்குறத விட அந்த துறையிலே இருக்கிறவங்க, அவங்க ப்ரொஃபஷனல்ஸு, அவங்க பார்க்கும்போது தான் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா கபடி குறித்து பல படங்கள் வெளியே வந்தாலுமே இந்த படம் அதை மிஞ்சி. ஆமாம், அவங்க அப்படி வியக்கிறாங்க. சார் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கார் சார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு அற்புதமான படமாக அது. கிட்டத்தட்ட 5 வருட உழைப்புன்னு சொல்லலாம் துருவ விக்ரம் அவர்களோட. அவர் படத்துக்காக போட்ட கபடி வீரர் எஃபர்ட்டையும் தாண்டி எப்படி சார் நடிச்சிருந்தார்? நடிப்பும் அவ்வளோ ஷட்டிலாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த கேரக்டர் வந்து ஒரு பக்கம் இயலாமை, வெறுமை, இந்த சமூகம் வந்து நம்மளை இப்படி பண்ணுதுங்கிற கோபம், இது எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கிற ஒரு முகமாக அது இருக்கணும். அதில் வந்து ரொம்ப அழகாக அந்த காதல் காட்சியில் கூட அவரால் அந்த லவ்வை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு இறுக்கம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அப்படி நடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. எல்லாமே மாரி செல்வராஜ் தான். அவரை வந்து ஒரு அழகான பொம்மையாக அவர் உருவாக்கி இருக்கிறார். அந்த பெருமை முழுக்க மாரி செல்வராஜுக்கு தான் போய். குறிப்பாக மாரி செல்வராஜ் அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லும்போது அப்பா கேரக்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். அதை வந்து விக்ரம் சாரை கேட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் பெரிய ஆக்டர்லாம் நிறைய பேர் கேட்டோம். விக்ரம் சார் என்ன சொன்னார்னா, இது வந்து துருவ படமாக இருக்கணும், நான் நடித்தா என்னோட படமாக மாறிடும். ஏன்னா 2வது படமே துருவா தான் சொன்னார். அது வந்து மகான் படம் வந்து அப்பா நடித்தனால அப்பா தான் ஹீரோ, நான் ஹீரோன்னு சொன்னார். இதுதான் முதல் படம் சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ அந்த பசுபதி கேரக்டர் உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? அதான் படத்தை தூக்கி நிறுத்துது. இன்னொன்று நீங்கள் பசுபதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 50 படம் நடிக்கலாம். அவரை போய் ரீச் பண்ணுறவங்க, அவருடைய ஸ்டஃப்பு. ஆனாலும் அவர் எவ்வளோ செலக்ட் பண்ணி நடிக்கிறார். ரொம்ப அவர் ஒரு வாழ்க்கையை நேசிக்கிற ஒருத்தராக இருக்கார். தேவைப்படும் போது நடிக்கிறது, மற்ற நேரங்களில் அவருக்கான வாழ்க்கையை வாழறதுன்னு ரொம்ப சிறப்பான ஒரு மனிதர் அவர் வந்து இந்த மாதிரி கதைகள்லாம், இந்த மாதிரி கதைகள் வர்றது தான் அவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு தீனி போடுற விஷயம்.
இதுவே வந்து ஒரு சாதாரண ஃப்ளாட்டான ஒரு கதைக்குள்ளே போய் அவரை கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டார் அவர். இந்த கதையை கேட்கும்போது அதுக்குள்ளே என்ன ஸ்டஃப் இருக்குன்னு அவருக்கு கேட்கும் போதே புரியும் இல்லையா. கரெக்டாக வந்துட்டாரு, அவ்வளவு கரெக்டாக பொருந்திட்டார். ஜாதிய மோதலோட தான் அவர் டைட்டிலே போட்டுறாரு, 2 ஜாதி சங்க தலைவர்களுக்கு எப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுத்து இந்த படத்துல அப்படிங்கிறது ரியல் கேரக்டர்ஸை வச்சு தான் பண்ணியிருக்காரு. பசுபதி பாண்டியன், பண்ணையார் அப்படிங்கிற கேரக்டர். அந்த ஜாதிய மோதல்கள், அந்த ஜாதிய அந்த சீன்கள்லாம் வந்து படத்தோட ஒட்டுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தேவையில்லாம திணிச்ச மாதிரி உங்களுக்கு? இல்லைங்க, நீங்க ஒரு 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 அப்பாவி இளைஞன் எதுக்காக ஓடுறான், ஏன் இந்த சமூகம் அவனை விரட்டுது, யாரோ சண்டை போடுறதுக்கு யாரோ ஒருத்தர் ஏன் பலியாகணும் அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் அவங்க 2 பேர் தானே முதல் காரணமா, அவங்க 2 பேர் தானே இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இடையிலான அந்த மோதல்கள் தான் இவர் வரைக்கும் பாதிக்குது, இந்த ஹீரோ வரைக்கும். ஸோ அதைத்தான் வந்து அந்த 2 கேரக்டருமே கொண்டு வருது. அந்த 2 கேரக்டர் இல்லைன்னா அந்த படமே ஒன்றும் இல்லை. நீங்க என்னதான் துரு உழைப்பு போடுறாரு, கபடி விளையாடுறாரு, ரொம்ப பொய்ட்டிக்காக ஒரு படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த 2 பேரும் தான் அந்த படத்தோட பில்லர்ஸ். அதுலேயும் வந்து லால் பெரிய நடிகன், லால் அவரே தூக்கி சாப்பிட்டாரு அமீர். லாலே ஒண்ணுமில்லாம போயிட்டாரு அமீருக்கு முன்னாடி. அப்படி ஒரு நடிப்பு, அப்படி பாக்குறது, பேசுறது, அந்த டயலாக் பிரசன்டேஷன், டெலிவரி எல்லாம் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு அமீர். நான் ரொம்ப ரசிச்சது அமீரை தான். அந்த அந்த கார்ல உட்காந்துட்டு அவர் பேசுற அந்த டயலாகு, அதே மாதிரி வந்து அடிபட்டு அந்த உயிர் பிழைத்து சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் கூட, அந்த ரியாக்ஷன்ஸு அதெல்லாம் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்கிறாரு. அதான் இப்போ எப்படி வந்து நம்ம சில நடிகர்களை மட்டுமே வந்து காலம் முழுக்க கொண்டாடிக்கிட்டே இருப்போம், அந்த பசுபதி மாதிரி நடிகர்கள்லாம் இருக்காங்க இங்கே. ஸோ அதில் வந்து அமீர் போய் உட்காந்துட்டு, அமீர் அவர்கள் ஒரு இயக்குனராக அரசியல் தாண்டி இப்போ நடிகராகவும் நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிங்க. ஆனால் தொடர்ச்சி அவர் இயக்கி பல வருடங்கள் ஆயிடுச்சு இல்லையா படம். ஸோ முழுக்க முழுக்க நடிகராக மாறிட்டார், நிறைய படங்கள் எதிர்பார்க்கலாம். அது நல்லதுங்கிறேன். அவர் ஒரு படத்தை இயக்கி அதை வந்து வருஷ கணக்கில் அவர் டியூன் பண்ணி இப்போ ஒரே படத்தை வந்து ரீஎடிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்புறம் தயாரிப்பாளருக்கும் அவரால் பெரிய சிக்கல் சில நேரங்களில் வந்துருக்கு. என்னன்னா, இப்போ அவர் ஒரு கைக்குள்ள அடங்கி படம் பண்ண மாட்டார், ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் பண்ணுவார். ஒரு பட்ஜெட் சொன்னாருன்னா அதை விட தாண்டிலாம் போகும். அப்போ தேவையில்லா ஒரு நல்ல படத்தை அவர் கொடுத்துட்றாருங்கிறத தாண்டி தேவையில்லாமல் அவர் மீது தயாரிப்பாளருக்கும், தயாரிப்பாளர் மீது அவருக்கும் படம் ஏன் லேட் ஆகுதுன்னு பத்திரிகையாளர்கள், இதெல்லாம் தேவையே இல்லையே. ஒரு படத்தில் போய் நடிச்சிட்டாருன்னா அவரை கொண்டாடுறதுக்கு இப்போ ஒரு கூட்டம் ரெடி ஆயிடுச்சு. அமீர் நடிப்பா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்கல்ல. ஸோ அப்போ அதையே ஃபாலோ பண்ணலாமே. குறிப்பாக பைசன் படத்தோட ட்ரெய்லர் வந்தவுடனே மாரி செல்வராஜ் அவர்களுடைய முந்தைய படங்களோட சாயல் நிறைய இருக்குது. குறிப்பாக லால் அப்புறம் ரஜிஷா வச்சு அந்த கேரக்டரையும் தாண்டி ஒரு படமாகவே, ஒரு திரைக்கதையாகவே ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது முந்தைய படங்களோட சாயல் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது. உங்களுக்கு அப்படி தோணுது அவரோட முந்தைய படங்களோட சாயல்? இல்லைங்க, சாயலாக அதை பார்க்க முடியாது, ஒரு ஸ்டைல். ஓகே, பாலச்சந்தர்னா ஒரு ஸ்டைல் இருக்கும், பாரதி ராஜானா ஒரு ஸ்டைல் இருக்கும், மணிரத்னம்னா ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த மாதிரி மாரி செல்வராஜுடைய ஸ்டைல் இது. ஓகே, அது வந்து அந்த படத்தினுடைய சாயல். அதே போல வந்து தொடர்ச்சியா முந்தைய அவருடைய 3 படங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதிய ரீதியிலான தாக்குதல் அவர் மீது எழும். இந்த மாதிரி அவருடைய ஜாதியை வந்து உயர்த்தி மற்ற ஜாதியை தாழ்த்துறாரு, இல்லை ஏன் இந்த மாதிரி நசுக்கிட்டோம் புதுக்கிட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் சோசியல் மீடியால தொடர்ச்சியா வந்துருக்கு. அது யார் பண்றாங்க அப்படிங்கிறதும் எல்லோருக்கும் தெரியும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா குறிப்பா அவருக்கு சார்ந்த கம்யூனிட்டி தாண்டி ஆப்போசிட் சார்ந்த கம்யூனிட்டி தலைவரையுமே வந்து ரொம்ப பாசிட்டிவா கேட்டிருக்காரு. அவருடைய பாசிட்டிவ் பக்கங்களையும் காட்டுறது நிறைய பேர் வரவேற்று போட்டுருக்காங்க. அவங்களோட பார்வை இல்லை, அதை தாங்க சொல்லணும். இப்போ ஒரு படம் எடுத்து 2 ஜாதிக்கு நடுவில் பெரிய கலவரத்தை மூட்டி விட்டு போறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த எந்த டைரக்டர் வேணாலும் அதை பண்ணிடுவாங்க. ஆனால் எனக்கும் ஒரு சமூக பொறுப்பு இருக்கு, அதே நேரத்தில் ஒரு எங்களுடைய வருத்தத்தையும் வாழ்க்கையும் நாங்கள் பதிவு பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ அது கலவரமாக மாறிடக்கூடாது, இன்னொரு சாதி தான் அது முழுக்க முழுக்க காரணம்னு சொல்லிட்டு நாம அதுலேருந்து வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதெல்லாம் அவருக்கு தெளிவாக தெரியுது. ஸோ அதனால தான் அந்த சைடும் பாசிட்டிவ் இருக்குது, இந்த சைடும் பாசிட்டிவ் இருக்குன்னு 2 கேரக்டரை வச்சு பேச வச்சுருக்காரு. அது ரொம்ப முக்கியமானது. ஒரு டைரக்டருக்குங்கிறது அந்த பொறுப்பு இல்லாமல் யாருமே அந்த படத்தை எடுத்துட முடியாது. பல பேர் ஆனால் அதை செய்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல படங்கள் நம்ம சுட்டி காட்ட வேண்டாம், சுட்டி காட்டவும் வேண்டாம், மக்களுக்கே புரியும். ஒரு படம் எடுக்க வரும்பொழுதே இவனை ஒழிச்சிடணும், இவன் சார்ந்த கும்பலையே தரக்குறைவா சித்தரிச்சிடணுங்கிற நோக்கத்தோட வராங்க இல்லையா. அவங்களுக்கு மத்தியில மாரி செல்வராஜ் கம்பீரமா நிற்கிறார். அவர் அந்த சைடு உள்ள தலைவர், அவர் எவ்வளவு பாசிட்டிவா ஒரு விஷயத்தை அணுகிறாருங்கிறதையும் சொல்றாருல்ல. அதை நான் ரொம்ப பெரிய விஷயம். குறிப்பா அந்த பசுபதி பாண்டியன், பண்ணையார் அந்த ஜாதி ரீதியிலான மோதல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளா தொடர்ச்சியா நடந்துகிட்டே தான் இருக்கு. இது வரைக்கும் வந்து அபிஷியலாவே 100 பேருக்கு மேல வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கதைக்களத்தை இதை வச்சு அமைக்கும் போது வந்து ஒரு இதுதான் இல்லையா, கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே வந்து பெரிய அளவுல ஒரு தாக்குதல் இருந்து நடத்தப்பட வாய்ப்பு இருந்திருக்கும். ஆமா, ஸோ அதெல்லாம் கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டாரா? ஆமா, இப்ப அவங்களே இந்த படத்தை பார்த்தா கூட
ஒன்றும் தப்பா சொல்லலையா, சரியா தானே சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு தான் போவாங்க. யாரையுமே அவர் தரக்குறைவா காட்டணுங்கிறதே நினைக்கல அவர். அந்த ஊர்ல அவங்க வாழ்கிறவர்கள், அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன சாதி பெருமை, அவனே கடைசியில் அதை யோசிக்கிறான்ல. நம்ம ஊர்ல இருந்து யார் கையை உடைச்சானோ அவனே கை தட்டுறான் கடைசியில். அதுதானே, அதெல்லாம் வந்து எங்கேயாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்துராதாங்கிறதுக்கான ஒரு இதுதான். ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகாத்தானே அவர் சொல்றாரு. எங்கேயுமே வந்து ஒரு வன்மத்தை விதைக்கல, ஒரு பார்க்குறவங்கள எரிச்சல் விட்டல, அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்காரு. குறிப்பாக டயலாக்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃபயராக இருந்தது. என்ன சொல்லலாம், குறிப்பாக லால் அவர்கள் பேசும்போது அவர் ஒரு ஜாதியவாதி தான் இருந்தாலுமே அதை வந்து அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியல, நான் இவ்வளோ நாள் ஒரு கட்டுக்காத்த ஒரு மரியாதையை காப்பாற்றுறதுக்காக சில விஷயங்கள் நான் பண்ண வேண்டியிருக்கு, அதை என்ன அறியாமலே அது வெளியில் வந்துடுது அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்த்தீங்க டைலாக்ஸ்லாம்? இல்லை, அது ஒன்று படத்திலே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புகை ஏன் ஆரம்பிச்சதுன்னே தெரியல, தனிப்பட்ட முதல்ல தான் ஆரம்பிச்சது, சமூக முதலா மாறிச்சு. தாத்தாவுக்கு தாத்தா காலத்துலேருந்து இருக்கு, அது இந்த பகை தொடர்ந்துட்டே வருது, அது ஏன்னே புரியலையே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுதான் அவருடைய சாதி பெருமையாக வருது. அந்த லால் கேரக்டர் சொல்கிறது கூட அதை தான் சொல்கிறாரு அவர். அதனால் வந்து அதை தான் சொல்கிறேனேண்ணா, இந்த 2 கேரக்டர்களுமே அப்படியே அளந்து வச்சு தச்ச மாதிரி இருக்கு. யாரையும் குறைக்கவும் கூடாது, யாரையும் ஏற்றவும் கூடாது. ஆமாம். குறிப்பாக வாழை படத்தில் பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ஒரு படத்தோட சேர்ந்து பயணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சின்ன சின்ன அந்த லாரி ஆரன் சவுண்டு கூட வந்து நமக்கு இன்னும் கேட்கும்போது ஒரு இது ஞாபகப்படுது அந்த படத்தை. ஸோ இந்த படத்தில் ஏன் வந்து சந்தோஷ் நாராயணன் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சி எல்லாருக்குமே இருந்தது. ரஞ்சித் அவர்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை போகிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த படத்தோட தயாரிப்பாளர் ரஞ்சித் அவர்கள் தான். ஸோ அதை வச்சு தான் வந்து இந்த படத்தில் சந்தோஷ் நாராயணன் இல்லையா அப்படிங்கிற கேள்வி நிறைய எழுப்பினாங்க. உங்களோட பார்வை என்ன சார்? இல்லை, இருக்கலாம், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மோதல்கள் எப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட்டு சந்தோஷ் நாராயணன் எங்கேயுமே வெளிப்படையாக பாரஞ்சித்தை பற்றி தவறாக பேசலை, பாரஞ்சித்தும் பேசலை. இந்த திருக்குறள் அறிவு சம்பந்தமான ஒரு பிரச்சனையில் ரஞ்சித் வந்து அறிவு பக்கமாக நின்னாரு. ஸோ அதன் காரணமாக அவங்களுக்குள்ள ஒரு விரிசல் வந்ததுங்கிறது தான் நான் கேள்விப்பட்டது. பட்டு மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு படைப்பாளி எனக்கு இவர் தான் வேணும்னு கேட்டாருன்னா அவங்க சமரசம் இல்லாமல் அதை செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அவரும் அதை கேட்கல. அவருக்கு ஒரு வேளை இந்த மியூசிக் டைரக்டரு புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு கூட தோணியிருக்கலாம். ஏன்னா இந்த கேள்வி வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க மாரி செல்வராஜ் அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூவில். படத்தோட பட்ஜெட் வந்து பெரிய பட்ஜெட்டாக இருந்துச்சு ஆனால் துருவோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருந்தனால தான் நான் வந்து அதற்கான டீமை நான் சுருக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது கன்வின்சிங்காக இருந்தது நினைக்கிறீங்களா? அது இல்லை, அதுதாங்க. அதாவது தொடர் வெற்றிகளை கொடுக்குற ஒரு டைரக்டரு இப்படி இறங்கி போறாருங்கிறதே ஆச்சரியமா தானே. இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல பாலாவை வச்சு பார்த்தீங்கன்னா அவர் என்ன முடிவு பண்ணாரோ அதை தான் செய்வார். பட் மாரி செல்வராஜ் துருவுக்கு பிஸ்னஸ் கிடையாது, அப்போ நாம வந்து இந்த இதை பட்ஜெட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு வேலை செய்யறாரு. அவரோட சேலரியை நான் கம்மியாக தான் வாங்கினேன். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது ஒரு வேலை ரஞ்சித்துக்காக செய்யப்பட்டதா இருக்கலாம். இதுவே வந்து வேற ஒரு தயாரிப்பாளருக்கு அப்படி இருப்பாரான்னு நமக்கு தெரியாது. பட் ரஞ்சித்துங்கிறதுனால அப்படி இருந்திருக்கலாம். ஆனாலும் இப்போ அவர் சந்தோஷ் நாராயணன் இல்லாத குறையெல்லாம் ஒண்ணுமே இல்லையே படத்துல. நீங்க அதை விட பெட்டரா அவர் பண்ணியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல வந்து பின்னணி இசையும் சரி, பாடல்களும் சரி. குறிப்பா அந்த பகுதியை சேர்ந்தவர் நினைக்கிறேன், நிவாஸ் கே பிரசன்னா. அது எனக்கு தெரியல, பகுதியை சேர்ந்து. பட் ரொம்ப ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் தோல்வியே கொடுக்காத இயக்குநர்களை வந்து விரல் விட்டு எண்ணிடலாம். மாரி செல்வராஜ் அவர்களுமே அதை சாத்தியப்படுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 4 படங்களுமே பெரிய அளவுல வெற்றியா இருக்கு இல்லையா? சோ இது எப்படி அவர் சாத்தியப்படுத்துறான்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த எப்பவுமே இந்த வெற்றிகளை தலையில ஏற்றிக்காம யார் இருக்காரோ அவரால் இது சாத்தியப்படுத்த முடியும். இந்த மாரி செல்வராஜை பொறுத்தளவுக்கு அதுதான். இப்போ முதல் படம் வெற்றி, 2வது படம் வெற்றி, 3வது படம் வாழைன்னு ஒரு சாதாரண படம் ஒன்று எடுக்கிறாரு. ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் படம். யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. என்னன்னா எதுக்கு நமக்கு நம்முடைய மார்க்கெட்டில் நம்ம வேல்யூ போயிடும். அதனால வந்து முதல் படம் 100 கோடியில் எடுத்தோம்னா 2வது படம் 150 கோடி, 3வது படம் 200 கோடி, சம்பளமும் அதுக்கேற்ற மாதிரி ஏற்றணும் அப்படின்னு தான் போவாங்களே தவிர ஒரு ஸ்டெப்பு இறங்கி வர்றதுக்கு யாருமே யோசிக்க மாட்டாங்க. இப்போ சங்கர்லாம் பாருங்க, அவருடைய முதல் படம் வந்து ஏதோ குயில்னு ஒரு படம் பண்ணணும்னு நினைச்சாராம். ரொம்ப மினிமம் பட்ஜெட்டில் குயில்னு ஒரு படம். அவருக்கு வந்து முதல் படமே கொஞ்சம் பிரம்மாண்டமான படமாக வந்துச்சு. அடுத்து பிரம்மாண்டம்னு போயிட்டாரு. இன்னைக்கும் அவருக்கு அந்த குயில் படத்தை எடுக்கவே முடியல. இப்போ அவர் இறங்கி வந்து எடுக்க முடியுமா? ஆனால் மாரி செல்வராஜால முடியும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் இப்படிதாங்கிற அந்த ஸ்கேலை வந்து அவங்க வச்சுக்கிறதே உடைக்கிறாங்க. எல்லா வகையிலையும் அவங்க வந்து வேற மாதிரி தான் இருக்காங்க. மாரி செல்வராஜ் ஆகட்டும், ரஞ்சித் ஆகட்டும், எல்லா வகையிலும் வேற மாதிரி தான் இருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். இப்போ படத்தில் ஒரு உறுத்தலா எனக்கு தோணுது என்னன்னா, முதல்ல வந்து அவர் வெற்றி அடைஞ்சு அங்கே போயிட்டாரு, ஏசியன் கேம்ஸ்லாம் போயிட்டாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய ஸ்ட்ரகிள் நடக்குது. அவர் கையை உடச்சிடுறாங்க, போலீஸ்லாம் பிடிக்கிறாங்க. இவர் எப்படி வந்து சென்னை போயிடுவாரா, ஏசியன் கேம்ஸில் கலந்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி காட்சிகள் வரும்போது
அந்த பரபரப்பு இல்லாம போயிருது. ஓப்பனிங்ல உடைச்சிட்டாங்க இல்லையா, இதுதான் அவர் வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறது. ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி தோணுது? அது எனக்கு அது படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஓகே. ஏன்னா இப்போ அவங்க அந்த இதில் கலந்துக்கிறதுக்காக பசுபதியும் இவரும் வயல் காட்டு வழியாக வருவாங்க. நகரத்தில் பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கோம். இவங்க எப்படியாவது அங்கே போயிட மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம் தானே நமக்கு. இவங்க தான் போயிட்டாங்கல்ல, அவர் அங்கே இருக்காரு, அங்கேருந்து தான் யோசிக்கிறாரு. அப்போ நமக்கு அந்த பதட்டம் இல்லாமல் போயிடும். சரி ரைட்டு, எப்படி இருந்தாலும் போயிடுவார் அப்படின்னு நமக்கு தோணுது. இது வந்து எடிட்டிங்கில் ஒரு சின்ன குறையத்தான் நான் பார்த்தேன். அது ஏன் மாரி செல்வராஜ் தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு படத்தை நம்ம அந்த ஒரு குறையை சொல்ல வேண்டாமேங்கிறதுக்காக தான் நாங்கள் ரிவ்யூவில் கூட அதை சொல்லலை. ஓகே. ஆக்சுவலாக நான் அதை சொல்லணும்னு நினச்சேன். சரி, ஒரு நல்ல படம், நாம அதை ஒரு குறையாக பெரிய குறையாக அதை எடுத்துகிட்டு வர வேண்டாமே நினச்சேன். பட்டு மாரி செல்வராஜ் வந்து இது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனிச்சா சரியாக இருக்கும். ஏன்னா இப்போ எனக்கு தோணுனது அவருக்கு தோணாமல் இருந்திருக்காது. அதான் நீங்கள் முடிவை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு முன்னால் நடக்கிற எந்த பதட்டமுமே நமக்கு பதட்டமாக இருக்காது. ஸோ அது வந்து ஒரு குறை தான். ரொம்ப நன்றி சார். சினிமா பல்வேறு விஷயம் என்னோட பயன் பண்ணீங்க. மிக்க நன்றி. நன்றி.